உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லை, அது பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. எனப்பா அது இப்படி சொல்ற? இந்திய நாட்டிலேயே திமுக தான் பாஜகவை தீவிரமா எதிர்க்குதுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றியே, என்னப்பா இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆதாரம் நிச்சயமாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகமே இன்றைய தினத்துல அதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க. விரைவில் திமுகவும் பாஜகவும் அதிகாரப்பூர்வமான கூட்டணியை அறிவிக்க போறாங்க. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய திமுக சார்ந்த உண்மை முகம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்போம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. திமுகவுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதேனும் திமுகவுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. என்ன காரணத்துக்காக அந்த பேரை வைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எதற்காக பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, முதல்ல ஒரு சின்ன விடயத்தை பதிவு பண்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. தொகுதி மறுவரையறை மசோதா அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. தொகுதி மறுவரையறை மசோதா அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம பாஜக இந்த மசோதாவை கொண்டு வர போறாங்க. அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்துல நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு தெரியுமா, இந்த நாடாளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகப்படுத்துவாங்க இல்லாட்டி குறைப்பாங்க. இதுக்கு பேர் தான் தொகுதி மறுவரையறை மசோதா. இப்ப தமிழ்நாட்டுல மொத்தமா ஒரு 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது, புதுச்சேரியில ஒரு தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கம்மியா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்காலத்துல இந்த மசோதாவை கொண்டு வந்து சட்டமா மாத்திட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை 39ல இருந்து 35 குறையக்கூடும், 30 குறையக்கூடும், ஏன் 25 கூட குறையக்கூடும். ஸோ இதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே பயப்படுறாங்க. அதாவது நீங்க நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப மக்களுக்கு சேவையாற்றுகின்ற அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி அதிகரிக்க கூடும். அதனால நீங்க அப்படி பண்ணாதீங்க. மேலும் பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த எம்பிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல அதிகப்படுத்திடுவாங்க, எம்பிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி எம்பிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஆதரவுகள் இல்லாமையே பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாண்டு காலத்துக்குமே அவங்களே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடும், இந்த நிலை வரக்கூடும். இதுக்காகத்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா பயப்படுறாங்க. இந்த மாதிரி தொகுதி மறுவரை செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தொகுதி மறுவரையறை என்னன்னு ஓரளவு தெரிஞ்சா, சோ இந்த தொகுதி மறுவரையறைக்கு எதிராகத்தான் இன்றைய தினத்துல தமிழக வெற்றி கழகம் என்ன பண்றாங்க, அனைத்து கட்சிகளுடைய எம்பிகளுடைய கூட்டத்தை கூட்டுறாங்க. அனைத்து கட்சிகள்ல இருக்கிற எம்பிகளும் வாங்க, நாம கலந்து ஆலோசித்து இந்த தொகுதி மறுவரையறைய தீவிரமா எதிர்ப்போம், குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக நம்ம களமாடுவோம் அப்படின்றத அறைகூவலாக விடுத்து தமிழக வெற்றி கழகம் அனைத்து கட்சிகளுடைய எம்பிகளையும் கூப்பிடுறாங்க. அப்ப இந்த கூட்டம் என்பது யாருக்கு எதிரான கூட்டம்? பாஜகவுடைய மக்கள் விரோத சட்டத்திற்கு எதிரான கூட்டம். ஒவ்வொரு மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உரிமைகளை பறிக்கும் விதமாக செயலாற்ற போகும் பாஜகவுடைய சதி திட்டங்களுக்கு எதிரான கூட்டம். அப்ப இந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ள வேண்டுமா கூடாதா? நீங்க சொல்லுங்க. திமுக கலந்துக்கிறனுங்க, ஏன்னா இந்த கூட்டம் பாஜகவுக்கு எதிரான கூட்டம். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிரான கூட்டம் என்ற காரணத்துக்காக நிச்சயமாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனா திமுக கலந்து கொள்ளவில்லை. பாஜகவுக்கு எதிரான கூட்டம் என்ற காரணத்துக்காக திமுக கலந்து கொள்ளவில்லை. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரிக்கின்றதா? பாஜகவுடைய அந்த திட்டத்தை ஆதரிக்கின்றதா? தொகுதி மறுவரையறையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கின்றதா? இந்த கேள்வி எழும்புமா எழும்பாதா? சொல்லுங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆமா, அதான் உண்மை. ஏங்க பாஜக எதிராக ஒரு கூட்டம் போடுறாங்க, இந்த கூட்டத்துல யார் யார் கலந்து கொள்ளல தெரியுமா?
பாமக கலந்துக்கிறல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்துக்கிறல. ஏன்னா பாமக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக ஏன் கலந்துக்கிறல? திமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப திமுக கலந்து கொள்ளணும்ல, ஏன் கலந்துக்கிறல? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கைகூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழும்புகின்றது. மக்களே, இதுக்கு ரெண்டு காரணமா தான் இருக்க முடியும். திமுக இதுல கலந்து கொள்ளாததுக்கு காரணம் ரெண்டு மட்டும் தான் இருக்க முடியும். அது என்ன காரணமா இருக்க முடியும்னா, அதுல முதல் காரணம் என்னன்னா, தமிழ் சினிமால ஒரு படத்துல ஒரு டயலாக் வந்து வரும். ஒரு வில்லன் வந்து டயலாக் சொல்லுவாரு, கல்யாண வீடுனா நான் தான் வந்து மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடுனா நான் தான் பொணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்துல ஒரு டயலாக் இருக்கு, ஃபேமஸான டயலாக். ஐ திங்க் அது ரஜினி படம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சோ அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்ன வெளிப்பாடு. எந்த விடயமாக இருந்தாலும் சரி நான் தான் முதன்மையா இருக்கணும். இதுக்கு பேர் தான் பண்ணையார்த்தன புத்தி. அதாவது தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி கூட்டம் நடத்துறாங்க, அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிற மாட்டேன். அப்ப என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? மக்களுடைய நல்லனா அதெல்லாம் தூக்கி போடு, நான் கலந்துக்கிற மாட்டேன். சோ இந்த மாதிரி ஒரு பண்ணையார்த்தன புத்தியின் காரணமாக கூட திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி தான். இதனால் வரைக்கும் கள்ள கூட்டணியா இருந்தாங்க, இனி வரப்போகும் காலங்கள்ல நேரடி கூட்டணியாக மாற போகின்றார்கள். இதான் ஃபேக்ட். இதுக்கு ஆக சிறந்த உதாரணம் சொல்லவா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கொடுத்த வாக்குமூலத்தை சொல்லவா? சில நாட்களுக்கு முன்பாக தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா ஒரு கூட்டம் போடுறாரு. அந்த கூட்டத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பதிவு பண்றாரு, இன்னும் 6 மாதத்துல தமிழ்நாட்டுல ஆட்சி கவிழும். தமிழ்நாட்டுல திருச்சி சிவா இருக்கார் இல்லையா, திமுகவுடைய திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் மத்தியில அமைச்சர்களாக வரப்போறாங்க. எப்ப? இன்னும் 6 மாசம் வரப்போறாங்களாமா அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே பதிவு பண்ணிக்கிறாரு. அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க, அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன் எப்போ வரப்போகுது? 2029 வரப்போகுது. அப்ப இன்னும் 6 மாசத்துல அமைச்சராக வரப்போறாங்க, திருச்சி சிவா உட்பட இன்னும் பல நபர்கள் அமைச்சராக வரப்போறாங்க. அப்படின்னா அப்ப எப்படி அமைச்சரா வர முடியும்? பாஜக கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் அமைச்சரா வர முடியும். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு தயாராகிவிட்டது. சோ இந்த ரெண்டு காரணமா தான் இருக்க முடியும். ஒண்ணு, கல்யாண வீடா இருந்தா நான் தான் வந்து மாப்பிள்ளையா இருப்பேன், இளவு வீடா இருந்தா நான் தான் பொணமா இருப்பேன். இந்த பண்ணையாத்தன புத்தி காரணமாக தமிழக வெற்றிகள் நடத்தி அந்த கூட்டத்துல திமுக கலந்து கொள்ளாம இருந்திருக்க வேண்டும். இது ஒரு காரணம். ரெண்டாவது, பாஜகவோட கூட்டணி, அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சோ இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள், கிறிஸ்தவ இயக்கங்கள், இவர்கள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட போவதற்கு தயாராயிட்டாங்க. சோ இஸ்லாமிய இயக்கங்களும் இங்க இருக்கிற கிறிஸ்தவ இயக்கங்களும் இதர பின்ன சிறுபான்மை மக்கள் எல்லாருமே ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். திமுக நம்பாதீங்க, நான் பகிரங்க பதிவு பண்றேன், திமுக நம்பாதீங்க. எந்த நேரத்துல வேண்டுமானாலும் திமுக என்ன முடிவு கூட எடுக்க கூடும். ஏன்னா நீங்க பாருங்க, பாஜகவுக்கு எதிரான கூட்டத்திலே திமுக கலந்து கொள்ளவில்லை என்றால் அப்ப இவங்க எதுல போய் கலந்துக்கிற போறாங்க? பாஜகவை எப்படி எதிர்க்க போறாங்க? கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, காவிரி விவகாரத்தை திசை திருப்புவதற்காக விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடுறாரு அப்படின்னா அந்த கூட்டம் பாஜக எதிரான கூட்டம் தானங்க, பாஜக எதிரான கூட்டம் தானே. அப்ப பாஜக எதிரான கூட்டத்துல நீங்க கலந்து கொண்டு விட்டு என்ன பண்ணிருக்கணும்னா இது போன்று பதிவு பண்ணணும், நாங்க பாஜகவுக்கு எதிரான கூட்டத்தில் கலந்துகிட்டா இது போக அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரிக்கா கூட்டுங்க என்று திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு பதிவு பண்ணிருக்கணும். அப்படி பதிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க அறத்தோட பேசுறீங்கன்னு அர்த்தம். பாஜகவை காப்பாற்றுவதற்காக நீங்க கூட்டத்துல கலந்து கொள்ளாமல் விட்டு இப்போ வந்து நீங்க காவிரி விவகாரத்தை மடை மாற்றுவதற்காக இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்களாமா. அப்ப திமுக எந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நான் பதிவு பண்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, இது பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகம். இன்னும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தாங்க இந்த தொகுதி மறுவரையறையை வந்து தீவிரம் எதிர்க்கின்ற கட்சி. நாங்க பாருங்க, எங்க மு.க. ஸ்டாலின் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அன்னைக்கே பேப்பரை கொளுத்தினாரு, இந்த ஃபேர் டெலிமினேஷன் பேப்பர் வந்து கொளுத்தினாரு, அப்பவே எங்கால எதிர்த்தாரு. அது தேர்தலுக்கு முன்னாடி பாஜக எதிர்ப்பாளரா தன்னை கட்டமைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுல வாக்குகள் வாங்க முடியும் என்ற காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் அது போன்று செய்தது. நீங்க இப்ப செய்யுங்க பாப்போம், இப்ப செய்ய முடியுமா? செய்வீங்களா? நீங்க வேணா பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்றத்துல தொகுதி மறுவரையறை மசோதா வந்துச்சு அப்படின்னா
அவங்க வெளிநடப்பு செய்யறாங்களா இல்லையா மட்டும் பாருங்க, செய்வாங்க. இல்லாட்டி வந்து பாதி எம்பிகளை உள்ள விட்டுட்டு, அதாவது அந்த மசோதா நிறைவேறுவதற்காகவே பாதி எம்பிகளை உள்ள விட்டுட்டு பாதி எம்பிகள் ஆப்சன்ட் ஆவாங்க திமுகவுடைய எம்பிகள். இது நடக்கும். ஏன்னா திமுக மாறிக்கொண்டிருக்கின்றது. திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் இருந்து அது பாரதிய ஜனதா முன்னேற்ற கழகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சோ சிறுபான்மை மக்களை சார்ந்த அந்த இயக்கங்கள் தெளிவோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி புரட்சி அமைப்பினுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.